இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு 2 ல இருந்து 3 சென்ட் இடம் வாங்கணும்னாவே 40 ல இருந்து 45 லட்சம் ரூபா வருது. ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீட்டை 3.5 சென்ட் இடத்துல 1050 ஸ்கொயர் ஃபீட்ல அதுவும் கார்னர் சைட்ல 2 BHK தனி வீட்டவே பார்த்தீங்கன்னா 44,75,000 தான் இங்கே கொடுக்குறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி வடக்கு மேற்கு பார்த்த மாதிரியான ஒரு கார்னர் சைட்ல கட்டின வீடுங்க. வீட்டுக்குள்ள 17க்கு 16ங்கிற அளவில் 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 16க்கு 16ங்கிற அளவில் ஸ்கொயரா ஒரு லிவிங் ஏரியா, தனியா ஒரு பூஜா ரூம் எல்லாரும் எதிர்பார்ப்போம்ல அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக 10க்கு 16ங்கிற அளவில் டைனிங் கம் கிச்சன் இருக்குங்க. ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம், இது போக ஒரு கிட்ஸ் பெட்ரூம் வித் அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம், வெளியே ஒரு யூட்டிலிட்டி, அது போக அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அப்படியே வீட்டுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடு தாங்க பார்க்க போகிறோம். வடக்கு மேற்கு பார்த்த மாதிரியான கார்னர் சைட்டில் கட்டியிருக்கக்கூடிய வீடு. வீட்டோட வடக்கு பக்கமும் தார் ரோட் இருக்குது, வீட்டோட மேற்கு பக்கமும் தார் ரோட் இருக்குது. ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்குங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரௌன் சாண்டில் ஒயிட் கிரே கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷனில் நிறைய லைட் ஒர்க் இருக்குது, டெக்ஸ்சர் ஒர்க் இருக்குது, அது போக கிளாஸ் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. என்ட்ரன்ஸில் கார் என்ட்ரிக்காக ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம நார்மல் என்ட்ரிக்காக ஒரு விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் லேம்பும் இருக்குது. அப்படியே நம்ம இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட அளவு மட்டும் 16க்கு 17ங்க. பார்க்கிங் ஏரியாவோட இந்த இடத்துல போர்வெல் வாட்டர் சம்பிளாக இருக்குது. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே பார்க்கிங் டெயில்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே செராமிக் டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி அதோட டிசைன்ஸும் செம்மையாக இருக்குது. இங்கேயும் ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு பெரிய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம சின்ன ஒரு கார்டனுக்கான ஸ்பேஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வீட்டை சுற்றி நீங்கள் நடந்து வந்துக்கலாம். எல்லா சைடுமே செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ரைட் சைடில் வந்து நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்குது. அங்கே வந்து ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம முதல்ல வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டோட மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேனல் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய மெயின் டோர் தேக்கு மரத்தில் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போயிடலாங்க. டோர் ஓப்பன் பண்ணதும் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த லிவிங் ஏரியாவோட அளவு வந்து 16க்கு 16ங்க. நல்லா ஸ்பேசிஸான ஒரு லிவிங் ஏரியா. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஏரியாக்குள்ளே நல்லா வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி 3 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது. சீலிங்கில் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்குறாங்க. 3 சைடு வாலில் வந்து சாண்டில் கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு வாலில் மட்டும் கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கல்ல. இந்த இடத்துல வந்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டிவி யூனிட்டும் வந்துடும். அப்படியே லெஃப்ட் திரும்பினீங்கன்னா அந்த இடத்துல ஒரு லிவிங் பேசேஜ் இருக்கும். பேசேஜோட லெஃப்ட் சைடில் டைனிங் கம் கிச்சன் இருக்கும். ரைட் சைடில் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே ஒரு பூஜா ரூம் 4.5க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. கிரனைட்டில் ஸ்லாப்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய டைனிங் அண்டு கிச்சனுங்க. இங்கே ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யூஸ்வலாகவே டைனிங் கம் கிச்சனில் வந்து தண்ணியெலாம் சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிந்தினாலும் நம்ம அம்மாக்கள் அக்காக்கள்லாம் வேலை செய்யும்போது அவங்களுக்கு வலிக்கு விடாமல் இருக்கிற மாதிரியான மேட் ஃபினிஷிங் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் சைட்லேயும் டைனிங் சைட்லேயும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்காக 3 ஜன்னல் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே கிச்சனில் கிளாஸியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பிக்சர் டைப் டெயில்ஸும் லே பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் எல் ஷேப்பில் கிரனைட்டில் இருக்குங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த சைடு நமக்கு கடப்பாக்கல்ல வால் ஷெல்ஃப் இருக்குது. அது போக எல் டைப்பில் ஒரு பெரிய RCC லாஃப்ட்டும் இருக்குங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த லிவிங் பேசேஜுக்கு நம்ம திரும்பி ரீச் ஆயிடுவோம். அங்கே ரைட் கட் பண்ணிங்கன்னா வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோருக்கு வந்து இந்த மாதிரியான ஃபினிஷிங் டோர் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூம் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். நல்லா வெளிச்சமாக இருக்குல்ல. யூஸ்வலாகவே வந்து கார்னர் சைடில் கட்டின வீடு நல்லா வெளிச்சமாக தான் இருக்கும். இவங்க வந்து நிறைய ஜன்னல்கள் கொடுத்துருக்கனால இன்னும் நல்லா வெளிச்சமாக இருக்குது. அந்த சைடு வந்து நமக்கு வால் ஷெல்ஃப் வந்துடும். ஆப்போசிட்டில் லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அந்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 4.5க்கு 6.5ங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க. தேவையான சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 2வது பெட்ரூமை பார்த்துடலாம். அந்த பெட்ரூம் வந்து கிட்ஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்குறாங்க. லிவிங் ஏரியா வழியாக போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வீட்டோட கிட்ஸ் பெட்ரூமோட டோர். அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குற பெட்ரூமோட அளவு வந்து 8க்கு 11ங்க. இங்கேயும் நமக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுபோக வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த பெட்ரூமில் ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 4.5க்கு 8.5ங்கிற அளவில் இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது, ஷவர் யூனிட் இருக்குது, ஹேண்ட் ஃப்ளஷ்ஷு, வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு கிளாசெட்டு, வென்டிலேட்டரு, கீசருக்கான ப்ரொவிஷனு, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. டெயில் ஒர்க்கெலாம் செம்மையாக இருக்குது. வால்லாம் கூட நல்லா மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டெயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 2 அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் போக வீட்டுக்கு வெளியே யூட்டிலிட்டி ஸ்பேஸுக்கு பக்கத்தில் வீட்டோட டெரஸ் போகிறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. இதுதான் அந்த டாய்லெட் கம் பாத்ரூமு.
4 காருங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைல் இருக்குது. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங் கோலுக்கும் டெய்லர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்பேஸில் நம்ம யூபிஎஸ் இன்வெர்ட்டர்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவுட்டரில் ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்கறனால ஃப்யூச்சரில் நம்ம அடுத்த போர்ஷன் கூட எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டை வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக தான் கட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அன்னூர் தாலுக்கா, அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் பொகலூர் வில்லேஜுங்கிற இடத்துல தான் வந்து கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்குது. ஸ்ரீராம் நகருங்கிற சைட்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடு வந்துருச்சுங்க. ஆல்ரெடி எல்லா வீட்டுகளையுமே குடியிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், எல்லா வீட்டோட மாடிலையும் துணியெல்லாம் காயுதா. எல்லா வீட்லேயுமே பார்த்திங்கன்னா குடியிருக்கிறாங்க. டெரஸில் பார்த்திங்கன்னா நமக்கு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், அதாவது துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காய போடுறதுக்கான ஆங்கிள், இந்த மாதிரி அது போக வாட்டர் டேங்க் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேயே விலையும் சொல்லிட்டேன், 44,75,000 கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டில் நீங்கள் லேண்டாக வேணுனாலும் வாங்கிக்கலாம். இந்த சைட்டுக்குள்ளே ஒரு சென்ட்டோட விலை 3,95,000 ஆரம்பிக்குதுங்க. இந்த சைட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, காண்டாக்ட்லாம் நம்ம டீமோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.